வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். டெல்லினுடைய ஒரு கேமிங் லேப்டாப் டெல் G5 இதனுடைய விமர்சனம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். டெல் G5 இதை அவங்க கேமிங் லேப்டாப்னு சொன்னாலும் இது பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கேமிங் லேப்டாப்போட ஒரு கிரியேட்டருடைய லேப்டாப் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படிங்கிறத விவரமாக சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த லேப்டாப் முழுக்க பிளாஸ்டிக்கால் பண்ண ஒரு லேப்டாப். வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.34 kg இருக்குது. ஸ்டர்டியான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்புறத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபினிஷிங் இருக்குது. அதாவது ஒரு கிரானைட் கல்லில் இருக்கிற ஒரு ஷைனிங் மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஷைனியாக இருக்கிறனால இந்த பேக் ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் என்கிட்ட இந்த ரிவ்யூ யூனிட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ரிவ்யூவர்ஸ் கை மாறி வந்த ஒரு யூனிட்டாக இருக்குது. ஸோ வந்ததிலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச்லாம் இருக்கிறத உங்களுக்கு நோட் பண்ண முடியும். ஆனால் ஸ்டர்டியான பிளாஸ்டிக்காக இருக்கிறனால அதிகமான ஃப்ளெக்ஸு கிடையாது. லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே நீங்கள் திருப்பினீங்கன்னா ஆடுது. அதே மாதிரி நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணாலும் ரொம்ப ஒரு அமுங்காமல் ஒரு ஸ்டர்டியான ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப ஒன்றும் தின்னான லேப்டாப் கிடையாது, கொஞ்சம் சங்கியான லேப்டாப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த G5ல் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைட்லேருந்து பார்க்குறப்போ டிசி இன்போர்ட் இருக்குது, அப்புறம் ஒரு ஃபுல் சைஸ் HDMI போர்ட் இருக்குது, USB 3.2க்கான ஒரு ஸ்லாட், RJ45க்கான ஒரு போர்ட் இருக்குது, அப்புறம் USB Type C Thunderbolt போர்ட் ஒன்று இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபுல் சைஸ் USB போர்ட் இருக்குது, 3.5mm ஆடியோ ஜாக், அதாவது மைக் மற்றும் ஹெட்ஃபோனுக்கான ஒரு போர்ட் இருக்குது, அப்புறம் ஒரு ஃபுல் சைஸ் SD கார்டு ரீடரும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையான எல்லா போர்ட்ஸும் இதில் கவர் பண்ணிட்டாங்க. இந்த டெல் G5 நீங்கள் லிட்டை திறந்த உடனே நீங்கள் நடுவில் பார்க்குறது என்ன அப்படின்னா, கீபோர்டுக்கு மேலே ஒரு பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் அக்யூரேட்டாக இருக்குது, ரொம்பவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. டெல் G5 உடைய டிஸ்பிளே ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே, ஃபுல் HD பேனலுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டிஸ்பிளேயில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய கலர் அக்யூரசி. கலர்ஸ் எல்லாமே ரொம்பவும் துல்லியமாக இருக்குது. பிரைட்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. 15 inch லேப்டாப் அப்படிங்கிறப்போ கேம் விளையாடுறதுக்கும் சரி, ஏதாச்சும் ஒரு மீடியா கண்டென்ட் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கும் சரி கரெக்டான சைஸாக இருக்கும். கீபோர்டில் ஒரு சிங்கிள் ப்ளூ கலர் பேக்லைட் கொடுத்துருக்காங்க. RGBலாம் கிடையாது. பொதுவாக நம்ம ஒரு கேமிங் லேப்டாப்னு பார்த்தாலே ஜெகஜோதியா RGB லைட்லாம் முன்னாடி இருக்கும். இது எங்கேயுமே RGB லைட்டே கிடையாது. கீபோர்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ப்ளூ கலர் லைட் தான். இது பெரிய குறையா சொல்லலை. ஏன்னா நம்ம கீபோர்டை நம்ம டைப் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். அது இந்த கீபோர்டில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கீ ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆகா ஓகோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளீனான ஒரு கீபோர்ட் மாதிரி எனக்கு தெரியுது. காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஃபுல் சைஸ்ட் கீபோர்ட். அதே நேரத்தில் ஒவ்வொரு கீஸுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸும் ஈவனாக இருக்கிறதுனால டைப் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த ஒரு நீங்கள் வேகமாக டைப் பண்ணால் கூட அதிகமாக ஏர் வராமல் டைப் பண்ணக்கூடிய ஒரு கீபோர்டாக இருக்குது. ஆனால் டச் பேட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாலான டச் பேட் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஒன்றும் ஒய்டான டச் பேட் கிடையாது. இவ்வளோ இடம் இருக்குது, அந்த இடத்த யூஸ் பண்ணி ஒரு ஒய்டான டச் பேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 4 ஃபிங்கர் வச்சு நம்ம ஜெஸ்டர் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ஒரு ஸ்க்ரீனை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, இந்த மாதிரி பல ஜெஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸ்பீக்கர்ஸ் இரண்டுமே பாட்டமில் கொடுத்துருக்காங்க, பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ்னுடைய லவுட்னஸ் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்லேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்க முடியுமோ இது எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வெப் கேமராவும் ஒரு 720p வெப் கேமரா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு மேலே வெப் கேமராவுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. மெயினாக முக்கியமான விஷயம் இந்த லேப்டாப்னுடைய பெர்ஃபார்மன்ஸ். இது ஒரு கேமிங் லேப்டாப்னு அவங்க சொன்னாலும் இதை நான் யூஸ் பண்ணி பார்க்குறப்போ கேமிங்கை விட ஒரு கண்டென்ட் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. இதோடைய ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா 2-3 வேரியண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்ஃபேக்ட் AMD கூட அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட ரிவ்யூக்கு வந்தது இன்டெல்னுடைய i5 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர். 8GB ஒரு ரேம் இருக்குது. ரேமை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் 512GB NVMe SSD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ்க்காக 1650 Ti கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. கேம் விளையாடுற பார்க்குறப்போ ஆவரேஜாக 60 frames per second மேலே உங்களுக்கு கேமிங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஆனால் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் கேம் விளையாண்டிங்க அப்படின்னா லேப்டாப் அதிகமாகவும் ஹீட் ஆகுது. 100 டிகிரிக்கு மேலே ஹீட் ஆகுது. இந்த ஹீட் நீங்கள் கீபோர்ட் டைப் பண்ண ஏரியாவில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியுது. அகெயின் இது ஒரு கேமிங் லேப்டாப்னு வச்சு பார்க்குறப்போ இந்த 100 டிகிரி ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது, நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனால் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி அதை நீங்கள் 4K வீடியோ கூட நீங்கள் ரெண்டரிங் பண்ணுறப்போ டெம்பரேச்சர் ஒரு 85-90 தான் இருந்தது. ப்ளஸ் எனக்கு பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா கேமிங்கை விட வீடியோ எடிட்டிங் கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஒரு பர்ஃபெக்டான லேப்டாப் மாதிரி எனக்கு தோணுது. இந்த டெல் G5ல் உங்களுக்கு 4 hours வரைக்கும் நீங்கள் பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு டெல்லுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஃபுல் சார்ஜும் பண்ணிடலாம்.
ஃபைனலாக இதோடைய டைட்டில்லே அவங்க வந்து இது டெல் G5 15 இன்ச் கேமிங் லேப்டாப்னு அவங்க சொன்னாலும் இது பார்க்குறதுக்கும் இதோடைய பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் அ கேமிங் லேப்டாப். இது வந்து ஒரு கிரியேட்டருடைய லேப்டாப் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதனுடைய விலை என்கிட்ட இருக்கிற இன்டெல் i5 ரேட்னு பார்த்தீங்கன்னா 86,489. சில டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது, அது ஆஃபர் டைம் பார்த்து மாறலாம். ஸோ வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லா விதமான எடிட்டிங்க்கு ஒரு நல்ல ஒரு லேப்டாப் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா டெல் G5 ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். ஆர்கிடெக்ட்ஸ்க்கு, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு, வீடியோ எடிட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பர்ஃபெக்டான லேப்டாப்பாக இது இருக்கும். இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி.